ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் என் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். என் தேவன் நல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்பொழுதுமே அற்புதங்களை செய்கிற நல்ல கர்த்தராய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில நீங்க எப்படி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? தேவன் சொன்ன வாக்குகள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே உண்மை உள்ளதா இருக்கிறது. அது நிறைவுள்ளதா இருக்கும். எப்பவுமே நம்ம காப்பாற்றும். எனவே நீங்க பயப்படாதீங்க. எங்களோட தேவன் எப்பவுமே நம்மளுக்கு நன்மை அன்றி ஒரு தீமையும் செய்ய மாட்டார். எனவே இந்த நாளிலும் நாங்க எங்களோட வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலை நடுவிலும் நம்முடைய கரங்களை, தேவனுடைய கரம் நம்முடைய கரங்களை பிடிச்சு நடத்துறத நாங்க அனுபவிச்சுட்டே இருக்கிறோம். நீங்க ஒவ்வொருத்தரும் அப்படியே பயணிக்கிறீங்க என்று நான் நம்புறேன். இதனால விசேஷமான ஒரு அற்புத வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 26வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் என்பதாக. கர்த்தர் உன்னுடைய நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காப்பார் என்பதாக சொல்லப்படுகிறது. அன்பு பிள்ளைகளே, நம்ம உலகத்துல காப்பாற்ற, நம்ம பாதுகாக்க, நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே கூட வரணும் என்று சொல்லி எதிர்பார்க்கிற சில உறவுகள் நம்ம விட்டு தூரமா போகிற நேரத்துல நம்ம எப்பவுமே கூட இருந்து உன் கால்களை நான் சறுக்காதபடி, உன் கால்கள் தள்ளாடாதபடி நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிறாரே, பாருங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது. இன்னைக்கு நாம் பார்க்கிற பொழுது அநேக உறவுகளிலே உடைவுகளை நாங்கள் அவதானிக்கிறோம். திருமணம் செய்து ஒரு சில நாட்களிலே உறவு உடைக்கப்பட்டு 2 பேருமே டிவோர்ஸுக்குள்ளே கடந்து போகிறார்கள். ஏன்? ஒரு சிறிய சிறிய காரியங்கள் அவர்களை பிரித்து விடுகிறது. சிறிய முறிவுகள் உடைய வாழ்க்கையில நித்தியமாய் நிரந்தரமாய் மாறிவிடுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அவனமான ஒரு சூழ்நிலைக்குள்ள நாங்க நடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது நம்ம எப்பவுமே காப்பாற்றி நம்மோடு கூட இருந்து அந்த தீங்குல, அந்த பொல்லாங்குல எங்கட கால்கள் சிக்கி விடாதபடி காப்பாற்றுகிறார். பாருங்க, அதுதான் அவருடைய மகிமையான ஆசீர்வாதம். அவர் சொல்லுகிறார், உன் கால்கள் சிக்காதபடி நான் கண்ணும் கருத்துமாய் இருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்பதாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, பல தடவைகளே மனிதர்கள் சோர்ந்து போன சந்தர்ப்பங்கள் உண்டு. பல வேதனைகள், வழிகளுக்குள்ளே சிக்கி தவிக்கிற பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட வந்து நம்முடைய அந்த சூழலில் நாம் சிக்கி தவித்து நாம் அதிலே மூழ்கி விடாதபடி என்னையும் உங்களையும் காப்பாற்ற என்னுடைய ஆண்டவர், உங்களுடைய ஆண்டவர் எப்பவுமே கூட இருக்கிறவராய் இருக்கிறார். சில சந்தர்ப்பத்திலே மனிதர்களாகிய நாங்கள் பார்த்து கேட்பதுண்டு, ஆண்டவரே இதெல்லாம் ஏன் தான் நடக்குது? நீங்க என்ன மறந்துட்டீங்களா? நீங்க எங்களை கைவிட்டுட்டீங்களா? நீங்க எங்களுக்கு பதிலே தரப்போறது இல்லையா? அப்படி என்று சொல்லி நாங்க பல கேள்விகளை நாங்கள் கேட்பதுண்டு. ஆனா ஆண்டவர் சொல்லுவார், நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன், நான் எல்லாத்தையுமே பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் எப்பவுமே எல்லாவற்றையிலும் கண்ணோக்கமா இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார். அன்பு பிள்ளைகளே, நீங்க எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அவரை மட்டும் விலகாத ஒரு இருதயத்தை உங்களோட வாழ்க்கையில அது பழக்கி கொள்ளுங்க. அந்த இருதயத்தை பக்குவப்படுத்துங்க. அந்த இருதயத்துக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு திட நம்பிக்கையை கொடுங்க. என் ஆத்துமாவே ஏன் நீ கலங்குகிறாய்? ஏன் தியங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு, ஒரு சமூகத்து ரட்சிப்பு இன்னும் வரும் என்று சொல்லி வேதத்திலே தாவீது என்ற பக்தன் சொல்வதை நாங்கள் அவதானிக்கிறோம். அவர் ஒரு ராஜாவாய் இருந்தார். சாதாரண ஒரு ஆட்டு மேய்ப்பனாய் இருந்தவர். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவர் உயரமான ஒரு அரச பதவிக்கு வந்தார். அரச பதவியிலே வந்தவர் அவர் வெறுங்காலோடு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. இப்படி எல்லாம் மாறி மாறி அவருடைய வாழ்க்கையில வருகிற பொழுதுதான் ஒரு தடவை அவர் தனித்து தன்னுடைய ஆலயத்தை தன் கூடி ஆராதித்ததை நினைத்து ஒரு வனாந்தரமான இடத்தில் நின்று கொண்டு கேட்கிறார், என் ஆத்துமாவை நீ ஏன் இப்பொழுது கலங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, ஒரு சமூகத்தை இன்னும் ரட்சிப்பு வரும் என்று சொல்லி தைரியப்படுத்தி தன்னை தானே பலப்படுத்தி தெய்வத்துக்குள்ளே தன்னை எப்பொழுதுமே காத்துக்கொள்கிற ஒரு பக்குவத்தை நான் பார்க்கிற பொழுது பிரமித்தது உண்டு. பிரியமானவர்களே, அந்த வார்த்தையாவது அநேக தடவைகளில் என்னை தைரியப்படுத்தி இருக்கிறது. நாங்கள் தனிமையிலே தவிக்கிற பொழுது எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அதைரியப்படுகிற நேரத்திலே தட்டி கொடுக்க மனிதர்கள் இல்லாத பொழுது இந்த வசனங்கள் என்னை அநேக தடவையில் என்னை உயிர்ப்பித்தது, அநேக தடவைகள் என்னை பலப்படுத்தினது. அந்த பலத்தோடு நான் ஓடின தூரங்களை நினைக்கிற பொழுது இன்றும் எனக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. ஏன் இன்றைக்கும் ஜீவனோடு நின்று உங்களோடு இந்த வசனத்தை நான் பகிர்ந்தளிக்கிறேன் என்றால், அன்றைக்கு ஜீவனுள்ள வசனம் எனக்கு கொடுத்த தென்புங்க, அந்த வசனம் கொடுத்த ஆறுதல், அந்த வசனம் என்னை கொடுத்ததான தைரியம் தான் உங்களோடு கூட இந்த வசனத்தை அதங்கே பகிர்ந்து கொள்ள வைக்கிறது. எனக்கு அன்பு பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலே
இங்கே நீதிமொழிகள் புஸ்தகத்தை நாங்கள் வாசித்தது போல அந்த வசனம் சொல்கிறது, உன் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று. எங்களுக்கு எதிரி வஞ்சகங்களை வலைகளை விரிக்கலாம், ஆனால் என் ஆண்டவர் எங்களை அதில் சிக்கிக் கொள்ளாதபடி எங்களை காப்பாற்ற இன்றைக்கும் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். யோசேப் என்ற மனிதனை சகோதரர்கள் பகைத்தார்கள், அவனை குழியில தூக்கி போட்டார்கள். அந்த குழியில இருக்கிற பொழுதும் அந்த மனிதனை தேவன் அங்கே காப்பாற்றினார். அந்த குழிக்குள்ள இருந்து மீண்டு வந்தது மட்டுமல்ல, சகோதரர்கள் யோசித்தார்கள், குழியோடு அவனுடைய கதை முடிந்து போக போறது, அவனுக்கு முடிவுண்டாக போகிறது என்று அங்கே சகோதரர்கள் நினைத்தார்கள். ஆனால் தேவனோ அந்த குழியிலிருந்து அவனை உயர்த்தி பார்வோனின் அரண்மனையிலே கொண்டு போய் நிறுத்தி அவன் மூலமாய் அநேகருக்கு உயிர் வீழ்ச்சி உண்டாக்கும்படி தேவன் வைத்திருந்த திட்டம் ஒரு நாளும் அது அங்கே நிறைவேறாமல் போகவில்லை. என் அன்பு பிள்ளைகளே, இந்த நல்ல நேரத்திலே தேவன் வைத்திருந்த திட்டம் யோசேப்புடைய வாழ்க்கையில் கட்டி போடப்படவில்லை, குழியிலே போடப்படவில்லை. அந்த தரிசனம் நிறைவேறினது. என் தேவன் அந்த வார்த்தையை நிறைவேற்றி முடித்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அது அவனை புடமிட்டது என்று நாங்கள் பார்க்கிறோம். உங்களோட புடமிட்ட பின் நீங்க சுத்த பொன்னாக வழங்குவீங்க என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோமே. அதே போல இந்த நாளிலும் உங்கள் தேவன் உங்கள் கால்களை சிக்கிக் கொள்ளாதபடி கருத்தாய் உங்களை விசாரித்து போதித்து உங்களை உணர்த்தி வித்து நடத்த ஒரு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் என் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நீங்கள் எந்த இடத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், எந்த குழிக்குள்ளே இருக்கிற போல ஒரு அனுபவத்திற்குள்ளே நீங்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய குழிக்கு பின்னாடி ஒரு உயர்வு காத்திருக்கு என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதிருங்கள். உங்களை நம்பி இந்த சூழ்நிலைக்கு தேவன் விட்டு வைத்திருக்கிறார். உங்களை நம்பி இந்த காரியத்திற்கென்று அவர் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். நீங்கள் அதிலே மீண்டு வர முடியும். உங்களுடைய கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள், அவரை நோக்கி பாருங்கள், பிழைத்துக் கொள்வீர்கள். இந்த நேரத்தில் உங்களுக்காக நான் செபிக்கட்டுமா? சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவண்ட நாமத்தினாலே உடைய பிள்ளைகள் எந்த ஆண்டவரே போராட்டங்களுக்குள்ளே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ பிள்ளைகள் அதிலிருந்து மீண்டு வர உடைய உதவிக்கரம் நீட்டப்படுவதாக. மக்களை நீங்கள் தொட்டு ஆசீர்வதிப்பீங்களாக. கரம் பிடித்து நடத்தும். கண்மலையின் மேல் இவர்கள் கால் அடிகளை உறுதிப்படுத்தி தைரியமாய் நீர் ஆண்டவரே போதுமானவராய் இருந்து தைரியப்படுத்தி காத்து நடத்தும்படி உம்முடைய அன்பு கரங்களுக்குள் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாரா.